இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடு பூராக நடைபெறுகிற போது இதிலே வருகிற தீர்மானம், இதிலே வருகிற தேர்தல் முடிவு சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும். ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம். தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்ததை போல தான் இருக்கும். ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய ஆணை தமிழரசு கட்சியோடு அல்லது ஒரு தமிழ் கட்சியோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். சில வட்டாரங்களிலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழுகிற வட்டாரங்களிலே நாங்கள் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம். அனைத்து தமிழ் பேசுகிற மக்களும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரு வெற்றியை ஈட்டி கொடுத்து தமிழ் மக்களுக்கான தனித்துவத்தை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலமாக வேணும் திரும்பவும் நிலைநாட்ட வேண்டும். வாக்களிக்க முன் இந்த தேர்தலிலே மயில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். மயில் சின்னத்துக்கு இந்த வாக்களை அளிக்கின்ற பொழுது அந்த வட்டாரமா இந்த வட்டாரமா அப்படியா இப்படியா என்று பார்க்காமல் நீங்கள் மயிலுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக. இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் நாளை நீங்களும் இவ்வாறு உறுப்பினர்களாக அல்லது எதிர்காலத்திலே நல்ல தலைவர்களாக சமூகவாதிகளாக வருவதற்கு இந்த கட்சி சந்தர்ப்பத்தை தரும். இந்த தேர்தலிலே நல்ல சமூக உணர்வோடு உங்களுடைய வாக்குகளை இந்த மயில் சின்னத்துக்கு தாருங்கள். வாக்களிக்க முன் இன்றைக்கு நமது நாட்டில் 76 வருடங்களாக இல்லாத மாற்றம் ஒன்று நிகழ்ந்தது. அந்த மாற்றம் தான் வேறு எதுவுமில்லை. இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் என்பது மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், பெரிய பணக்காரர்களுக்கு மாத்திரம் அல்லது வாழையாடியாக வம்ச பரம்பரையாக அரசியலில் வந்தவர்களுக்கு மாத்திரம், குடும்பத்துக்கு மாத்திரம், குடும்ப சொத்தாக ஒரு நிலச்சுவாந்தருடைய சொத்தாக கருதப்பட்டிருந்த ஜனாதிபதி பதவி, அமைச்சு பதவி எல்லாமே கடந்த வருஷம் செப்டம்பர் நவம்பர் மாதம் நீங்கள் எல்லாருமே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, சுத்தப்படுத்தியிருக்காங்க. இந்த 4 மாசத்துல திரும்பி பார்ப்போம். ஏன்னா எங்கேயாவது ஒரு வன்முறை வெடிச்சிருக்குதா, இனங்களுக்குள்ளே முரண்பாடு ஏற்படுகின்ற விதமான ஒரு பேச்சு இடம்பெறுதா, அல்லது டாலர் எடுத்துக்கொண்டா இன்னைக்கு நம்ம 300 ரூபாய் கீழே வச்சுக்கொண்டு வங்கிகள் நிலையான பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டா ஒரு நிலையான இடத்துல இன்றைக்கு வைத்து கொண்டு இருக்கும்.